மிஸ்டர் லேடிஸ் வியூவர்ஸ்க்கு வணக்கம். இப்போ டிஜிட்டல் ஸ்க்ரீன் யூஸ் ரொம்ப அதிகமாயிடுச்சு. முதல்லலாம் நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது அந்த ஸ்க்ரீன் யூஸ்ங்கிறது ஐடி ப்ரொஃபஷனல் சாஃப்ட்வேரில் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் வரும் இந்த ப்ராப்ளம் எல்லாம். அதுவும் ஒரு 3-4 இயர்ஸ் கண்டினியூஸாக கம்ப்யூட்டரில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் வரும். ஆனால் இப்போ பரவலாக மொபைல் ஃபோன் இல்லாத ஆளே கிடையாது. ஒரு வீட்டிலையே ஒருத்தருக்கு 4-5 ஃபோன் இருக்கும், டிவி இருக்கு, லேப்டாப் இருக்கு, தென் அந்த டேப்ஸ் அந்த மாதிரி இருக்கு, கேமிங் இதெல்லாம். ஸோ குழந்தைகள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே இந்த ஸ்க்ரீன் யூஸ்ங்கிறது கம்பல்சரி ஆயிடுச்சு. இப்போ முதல்லலாம் குழந்தைகளுக்கெல்லாம் இந்த ப்ராப்ளத்தெல்லாம் நாங்கள் பார்த்ததே கிடையாது. போஸ்ட் கோவிடுக்கு அப்புறமா இது ஆரம்பிச்சது. என்னன்னா கண்ணில் மெயினாக கம்ப்யூட்டர் விஷன் சிண்ட்ரோம், ட்ரை ஐ சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் கம்ப்யூட்டர் கண்டினியூஸாக பார்த்துக்கிட்டே இருக்கும்போது அது இந்த ஷார்ட் டிஸ்டன்ஸ் இல்லைங்களா, கம்ப்யூட்டர் இந்த டிஸ்டன்ஸ் இன்டர்மீடியட் டிஸ்டன்ஸ், மொபைல்ங்கிறது இவ்வளோ ஷார்ட் டிஸ்டன்ஸ். ஸோ நம்ம கண்ணு ஒரு கேமரா மாதிரி. கேமராவில் நீங்கள் க்ளோஸ்அப் எடுக்கும்போது இது ஜூம் பண்ணி நிறைய ஒர்க் பண்ணணும். லாங் ஷாட் எடுக்கும்போது அவ்வளோ உங்களுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் எல்லாம் தேவையில்லை, லாங்கில் கிளியராக எடுத்துடலாம். க்ளோஸ்அப்னா அந்த ஜூம் பண்ணும். சேம் திங் கண்ணோட லென்ஸ் ஜூம் பண்ணி அது ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும். அது கண்டினியூஸா ஓவர் செவரல் ஹவர்ஸ், ஒரு நாளைக்கு 2 hours 3 hours, சம்டைம்ஸ் ஒர்க் ஃப்ரம் ஹோம் இருக்கிறவங்களுக்கு ஆல்மோஸ்ட் 12 hours 16 hours உக்காந்துருப்பாங்க கம்ப்யூட்டர் முன்னாடி ஒரு மொபைல் முன்னாடி. ஸோ இவங்களுக்கு கண்டினியூஸா அந்த கண்ணுக்கு ரிலாக்ஸேஷனே இல்லை. அந்த மசில்ஸ் எல்லாமே ஃபோக்கஸ் பண்ணி ஜூம் பண்ணிக்கிட்டே இருக்கும். அப்போ அவங்களுக்கு என்ன ஆகும்னா, அவங்களுக்கு பெரியவங்களுக்கு மட்டும் இல்லை, சில்ட்ரனுக்கும். இப்போ குழந்தைகளுக்கு என்னன்னா, அந்த கோவிடுக்கு அப்புறம் எல்லாமே வாட்ஸ்அப், பிடிஎஃப், இமெயில் இப்படிதான் ஆயிடுச்சு. ஹார்ட் காப்பியே யாரும் படிக்கிறது கிடையாது, எல்லாமே வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சிடுறாங்க. ஸோ நோட்ஸ் படிக்கணும்னா மொபைல் ஓப்பன் பண்ணணும். அட்லீஸ்ட் கொஞ்சம் மெயிலுக்கு சேஞ்ச் பண்ணி கம்ப்யூட்டர்லயா இல்லை லேப்டாப்லயே பாருங்கன்னு நான் சஜஸ்ட் பண்ணுவேன். அதான் எல்லாருக்கும் பண்ண முடியாது, ஏன்னா அதெல்லாம் எக்ஸ்பென்சிவ். ஒரு குழந்தை இல்லை 2 குழந்தை இருக்கும், 2 பேருக்கும் தனித்தனியெல்லாம் வாங்குறதுலாம் நாட் பாசிபிள். ஸோ ஃபோனில் தான் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவாங்க. அதை பிரிண்ட் அவுட் எடுத்து கொடுக்கறதுனா அகெயின் அது செலவு ஜாஸ்தி. ஸோ என்ன ஆகும்னா, இது குழந்தைங்க கண்டினியூஸாக இதை பார்க்க கண்ணோட பவர் மோசமாயிடும். நிறைய பேருக்கு கிளாஸ் தேவைப்படும். ஸோ கிளாஸ் தேவைப்படுறது மெயினாக இந்த ஸ்க்ரீன் யூஸில் தான். அவங்க ஃபேமிலியில கேட்டிங்களா, அம்மாவும் கண்ணாடி போட்டிருக்க மாட்டாங்க, அப்பாவும் கண்ணாடி போட்டிருக்க மாட்டாங்க. ஆர் 40 years மேல ஏஜிங்க்கு அந்த ரீடிங் கிளாஸ் மட்டும் தான் போட்டிருப்பாங்க. பட் குழந்தைகளுக்கு எப்படி வருது, ஜீன்ஸ் எல்லாமே அம்மா அப்பா கிட்ட இருந்து தான் வருது. ஸோ இது மெயினா ஸ்க்ரீன்னால தான். ஸ்க்ரீன் ஓவர் யூஸ் பண்ணா இந்த மாதிரி கட்டாயம் மைனஸ் பவர் வரும். இது ஆல்மோஸ்ட் சார்ட் ஆஃப் பேண்டமிக் மாதிரி ஆயிடுச்சு. எல்லாருக்குமே ஸ்கூல் போற முக்கால்வாசி குழந்தைகளுக்கு இப்போ கண்ணாடி இல்லாம நம்ம பாக்குறதே கிடையாது. இது மெயின் ப்ராப்ளம். இது எப்படி அவாய்ட் பண்ணணும்னா, அந்த ஸ்க்ரீன்ல அந்த ஸ்கூல்ல என்னென்ன எஜுகேஷன் சம்பந்தமான இது மட்டும் பார்த்துட்டு அது வெளில வந்துடணும். பசங்க என்ன பண்றாங்க, அப்படியே அதுலயே இருந்துட்டு அப்படியே சோஷியல் மீடியால போடுறது, யூடியூப் அது இன்ஸ்டா அது ஃபேஸ்புக் ஆர் கார்ட்டூன், அவங்க அப்படியே ஸ்லோவா போய் அதுல அடிக்ஷன் ஆயிட்டாங்க. அதுல இருந்து மீள்றது ரொம்ப கஷ்டம். இப்ப பேரண்ட்ஸ் 2 பேரும் ஒர்க் பண்ணும்போது இவங்களுக்கு இந்த பசங்க டிஸ்டர்ப் பண்ணாம இருக்க மொபைல் போன் கொடுத்து விடுறது ஈஸி. அவங்க எதுவுமே கேட்க மாட்டாங்க, அதுலயே பார்த்துக்கிட்டே இந்த கார்ட்டூன் அதெல்லாம் பார்க்க கண்ணு அந்த கிளாஸ் போடுற வேண்டிய நிலைமைக்கு வந்துடும். அதுக்கப்புறமா அந்த பிஹேவியரே டோட்டலா சேஞ்ச் ஆயிடும் குழந்தைகளோட. தே பிகம் வெரி அரகண்ட். நான் இது பண்ணாதான், மொபைல் கொடுத்தாதான் நான் சாப்பிடுவேன், மொபைல் கொடுத்தாதான் நான் ஹோம்ஒர்க் பண்ணுவேன், இல்லை தூங்குவேன். இந்த மாதிரிலாம் ஒரு பிஹேவியரல் சேஞ்சஸும் நிறைய வருது. பிளஸ் செகண்ட் திங் என்னன்னா, கண்ணு ட்ரைனஸ் ஆகுறது, உலர் கண்கள். ஸோ அந்த ஸ்க்ரீனை நம்ம நிறைய நேரம் ஒரே பொசிஷன்ல பார்த்துட்டு இருக்கும்போது அந்த கான்சென்ட்ரேஷன்ல நம்ம பிளிங்க் பண்றதை மறந்துடுறோம். ஸோ மனுஷன் ஒரு 1 minute-க்கு ஒரு 14 to 15 times பிளிங்க் பண்ணணும், அது நார்மல். இப்போ இவங்களுக்கு என்ன ஆகுதுன்னா 50% குறையுது. ஸோ குறைஞ்ச கண்ணை திறந்து வச்சுட்டே இருக்கிறதுனால அது அந்த டியர்ஸ் எல்லாம் இவாப்ரேட் ஆயிடுது. அதனால ட்ரைனஸ். அதனால என்ன ஆகும்னா, உங்களுக்கு கிளாரிட்டி இருக்காது. ஏதாவது ஆப்ஜெக்ட் ஃபோக்கஸ் பண்ணும்போது அந்த கிளியரா கிறிஸ்ப் இமேஜ் கிடைக்காது. பிளஸ் கண்ணு எரிச்சல், கண்ணு வலிக்கிறது, சீக்கிரமா டயர்ட் ஆகிறது, கண்ணு வீக்கம் வர்றது, இந்த மாதிரி எல்லாம் வரும் அது ட்ரைனஸ்னால. ஸோ இது 2ம் அவாய்ட் பண்றதுக்கு ஸ்க்ரீன் டைம் கட்டாயம் குறைக்கணும். பிறந்த குழந்தையில இருந்து ஒரு 2-3 years வரைக்கும்
மேபி பிறந்த குழந்தை இந்த 1 இயர் வரைக்கும் வந்து நீங்க வந்து ஜஸ்ட் இப்போ ஃபோன் இருக்கிறதே வந்து மறைச்சிருங்க. சப்போஸ் நீங்க வந்து வேற எங்கேயா அப்ராட்ல இருக்கீங்கனால தான் பேஷண்ட்ஸ்க்கு எல்லாம் சொல்லுவேன், வீடியோ கால் பண்றாங்க, கிராண்ட் பேரண்ட்ஸ் எல்லாம் பார்க்கணும், அந்த டைம் மட்டும் யூஸ் பண்ணிட்டு ஒரு 1 இயர் வரைக்கும் நீங்க வந்து ஃபோன் யூஸ் பண்ணாதீங்க. அதுக்கப்புறம் ஒரு 3 இயர்ஸ் வரைக்கும் ஒரு 1/2 hour கொடுக்கலாம் ஒரு நாளைக்கு, அதுக்கு மேல கொடுக்காதீங்க. அதுக்கப்புறம் ஒரு 10 இயர்ஸ் வரைக்கும் வந்து 1 hour ப்ராக்டிக்கலா பார்த்துக்கோங்க. நீங்க அது ஸ்டடீஸ்க்கு எவ்வளவு வேணுமோ அவ்வளோ மட்டும் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்க வந்து திரும்ப வாங்கிடுங்க. அது அப்படியே நீங்க கொடுத்து விட்டீங்கன்னா என்லெஸ்ஸா அவங்க வந்து அந்த மீடியா எல்லாம் போய் அந்த இது வந்து திரும்ப அடிக்ஷன் வந்து வந்துடும். அதை வந்து நீங்க கரெக்ட் பண்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதுக்கப்புறம் நைட் எல்லாம் கொடுக்கறது, ஃபோன் கொடுக்கறது, நைட் கொடுத்து அகெயின் ஸ்லீப் குவாலிட்டி அஃபெக்ட் ஆகும். நெக்ஸ்ட் டே வந்து ஃப்ரெஷ்னஸ் இருக்காது. செகண்ட் திங், ஆஃபீஸ் ஆர் ஒர்க் அட் ஹோம் இருக்கிறவங்க வந்து கம்ப்யூட்டர் எப்படியுமே பார்த்தாகணும். அவங்க வந்து 12 hours 16 hours அப்படி பார்த்தாகணும். அப்போ வந்து சில டிப்ஸ் அதை வந்து அவாய்ட் பண்ண முடியாது. நம்ம வந்து நான் ப்ரொஃபஷன் சேஞ்ச் பண்ணுங்கன்னு சொல்ல முடியாது. ஸோ நான் வந்து அவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி சில டிப்ஸ் கொடுப்பேன் டு அவாய்ட் இந்த ஐ ஸ்ட்ரெயின். ஸோ என்னன்னா, அவங்க இந்த கம்ப்யூட்டர் டேபிள் வந்து உங்க ஐ லெவல்ல இல்லைன்னா அதுக்கு கீழே இருக்கணும். உங்க கண்ணுக்கு மேல இருக்கக்கூடாது ஸ்கிரீன். இப்போ கண்ணுக்கு மேல ஸ்கிரீன் இருந்தால் உங்களுக்கு வந்து அந்த எக்ஸ்போஷர் வந்து கண்ணு வந்து நிறைய எக்ஸ்போஸ் ஆகும், அந்த டியர்ஸ் சீக்கிரமா எவாபரேட் ஆயிடும். கண்ணு இப்படி இருந்தீங்கன்னா, இப்படியா இல்லை கீழே இருந்தீங்கன்னா அந்த கண் இமை வந்து கொஞ்சம் கவர் ஆகும், அந்த எக்ஸ்போஸ்ட் பார்ட் வந்து கம்மியாகும். ஸோ ட்ரைனஸ் கம்மியாகும். அப்படி வந்து அந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. அண்ட் செகண்ட் திங் வந்து ஏசியோ ஃபேனோ டைரக்டா ஃபேஸுக்கு அடிக்காத மாதிரி பார்த்துக்கோங்க. அதுதான் மோஸ்ட் கம்ஃபர்டபுள். இது வந்து கம்ப்யூட்டர் யூசர்ஸ் மட்டும் இல்லை, வண்டி ஓட்டுறாங்க இல்லையா, அப்போ வந்து அந்த ஏசி ப்ளோவரை நேராக ஃபேஸுக்கு அடிக்கிறது. ஃபேஸுக்கு அடித்தா என்னாகும், அந்த இருக்கிற டியர்ஸும் வந்து சீக்கிரமா வறண்டு போயிடும். அதனால அது மட்டும் அவாய்ட் பண்ணுங்க. அவே ஃப்ரம் த ஃபேஸ் அந்த மாதிரி டைரக்ஷன்ஸ் இது பண்ணிக்கோங்க. தென் இதுக்கு வந்து சிம்பிளா வந்து பிரேக் எடுக்கணும். அது எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்னா 20-20-20 ரூல்னு ஒன்று இருக்கு. ஸோ எவ்ரி 20 minutes ஒரு 20 feet அவே இருக்கிற ஆப்ஜெக்டை 20 seconds பார்க்கணும். இது வந்து ஜஸ்ட் ஒரு ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி 20-20-20ன்னு. ஸோ எவ்ரி 1/2 hour வந்து நீங்க வந்து ஜஸ்ட் உங்க சீட்ல இருந்து எந்திரிச்சு ஜஸ்ட் கோ ஃபார் அ வாக், ரெஸ்ட் ரூம் போகலாம், தண்ணி குடிக்கலாம், இல்லை யார்ட்டையாவது இது பண்ணலாம், ஜஸ்ட் ஃபார் 1/2 minute or 1 minute அவ்வளவுதான். அப்படி இருக்கிறதுனால உங்க மொபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகும், அந்த ஜாயிண்ட் ஸ்டிஃப்னஸ் அவாய்ட் பண்ணலாம், கண்ணுக்கு ஒரு ரிலாக்ஸேஷன் ஆகும். க்ளோஸ் ஆப்ஜெக்ட்ஸ் பார்க்கறத விட நீங்க வந்து தூரமா ஏதாவது பார்த்தா கண்ணு வந்து உடனே ரிலாக்ஸ் ஆயிடும். அண்ட் அந்த ட்ரைனஸ் கூட உங்களுக்கு வந்து கம்மியாயிடும். இல்லை ஸ்க்ரீனை பார்த்துக்கிட்டே இருக்கும்போது நீங்க பிளிங்க் பண்ண மாட்டீங்க, அகைன் ட்ரைனஸ் அதிகமாகும். ஸோ எவ்ரி 20 minutes வந்து ஒரு 20 secondsக்கு ஒரு பிரேக் எடுத்துக்கோங்க. பிரேக் எடுத்துட்டு ஏதாவது ஒரு வாக் போயிட்டு வாங்க, இல்லைன்னா உங்க கேபின்ல இருந்து விண்டோல இருந்து வெளியில ஏதாவது ஆப்ஜெக்ட் கொஞ்சம் பார்த்துட்டுருங்க. அண்ட் தண்ணி வந்து நிறைய குடிக்கணும். ட்ரைனஸ்க்கு வந்து இப்போ வந்து முதல்ல 2 liters சொல்லிட்டு இருந்தாங்க, இப்போ வந்து 2 to 3 liters குடிச்சாலே நல்லது. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து நம்ம உடம்புக்கு வந்து தண்ணி தேவைப்படுது. அண்ட் சிஸ்டம் யூஸ் பண்ணும்போது ஆஸ் யூஷுவல் பிளிங்க் கம்மியாகிறதுனால உங்களை வந்து ட்ரைனஸ் அதிகமாகும். இந்த தண்ணி குடிக்காம இருந்தீங்கன்னா இன்னும் ட்ரைனஸ் அதிகமாகும். அண்ட் நிறைய பேருக்கு வந்து நிறைய டேப்லெட்ஸ் போடுறவங்க இருப்பாங்க, சுகர், பிபி, கொலஸ்ட்ரால், அலர்ஜி, அந்த மாதிரி டேப்லெட் போடுறதோட சைடு எஃபெக்ட் கூட உங்களுக்கு ட்ரைனஸ் வரலாம். அதனால இப்படி இருக்கிறவங்க வந்து இல்லாட்டியும் நார்மலா எல்லாருமே ஒரு 2 to 3 liters ஆஃப் வாட்டர் ஓவர் 24 hours குடிக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. எஸ்பெஷலி குழந்தைகளுக்கு அட்வைஸ் பண்ணுங்க, ஒரு 2 liter பாட்டில் அனுப்புங்க, கொடுத்து அனுப்புங்க. இல்லைன்னா 1 liter அனுப்புங்க, அங்கே 1 liter வந்து ரீஃபில் பண்ணி சாப்பிடணும் குழந்தைங்க. நிறைய பேரண்ட்ஸ் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க, கேர்ள் சைல்டு வந்து கொஞ்சம் தண்ணி குடிக்கவே மாட்டேங்கிறாங்க அப்படின்னு. என்னன்னு ப்ராக்டிக்கலாகவும் அதுவும் நம்ம பார்க்கணும். அந்த ரெஸ்ட் ரூம் கொஞ்சம் நல்லா இருக்காது, அதுக்கு பயந்தே வந்து அந்த குழந்தை வந்து தண்ணி குடிக்காது. அதுவும் நீங்க கொஞ்சம் டீச்சர்ஸ்கிட்ட சொல்லிட்டு கொஞ்சம் ஸ்கூல்ல ஏதாவது இது பண்ண முடியுமான்னு பார்க்கணும் அது. அண்ட் ரெஸ்ட் ரூம் போக விட மாட்டேங்கிறாங்க டீச்சர்ஸ், அதுவும் ஒரு காமன் கம்ப்ளைண்ட் தான். ஸோ அப்படிலாம் இருக்கிறவங்க வந்து கொஞ்சம் நீங்க பேரண்ட்ஸ் தான் டீச்சர்ஸ்கிட்ட சொல்லிட்டு கொஞ்சம் கண்ணு ஆல்ரெடி ட்ரையா இருக்கு, கொஞ்சம் ஸ்பெஷல் பெர்மிஷன் கொடுங்கன்னு கொஞ்சம் ரிக்வெஸ்ட் பண்ணா கண்டிப்பா விடுவாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து கம்ப்யூட்டர் ஸ்க்ரீன் டைம் அதிகமானா கண் பவர் மோசமாயிடும், செகண்ட் ட்ரைனஸ் வரும்.
அது ரெண்டும் வராம உங்க குழந்தைகளை முதல்ல இந்த ஆபத்துல இருந்து காப்பாத்துறது உங்க பொறுப்பு. இந்த குழந்தைகளுக்கு வந்து தெரியாது எது நல்லது எது கெட்டதுன்னு. நீங்க பாட்டுக்கு மொபைல் கொடுத்து அதை பழக்கி விட்டுட்டு அவன் மொபைல் யூஸ் பண்றான்னு வந்து கம்ப்ளைண்ட் பண்ணா நான் என்ன சொல்றது? நான் சொல்லுவேன் பேரண்ட்ஸ் கிட்ட, நீங்க வந்து ஒரு ஐஸ்கிரீம் வாங்கி வாயில வைக்கிறீங்க, வாயில வச்சு நீங்க வந்து சாப்பிடாதான்னு அது எப்படி கண்ட்ரோல் பண்ணும்? அவ்வளோ அட்டெம்ப் பண்ணிட்டு நீங்க வந்து இது பண்ணக்கூடாது. நீங்க தானே கொடுக்குறீங்க. நீங்க முதல்ல கொடுக்காம இருந்தா குழந்தை தானா ஆட்டோமேட்டிக்கா அது நார்மல் இதுக்கு வந்துடும். ஸோ அது மாதிரி கொடுத்து பழக்கப்படுத்தாதீங்க. வேற நம்ம ட்ரெடிஷ்னல் கேம்ஸ் என்கேஜ் பண்றதுக்கு எவ்வளவோ இது இருக்கு. ஃபோன் இல்லாம நம்மலாம் வளரலையா? நம்ம ட்ரெடிஷ்னல் கேம்ஸ் எதுவுமே யூஸ் பண்றது இல்லையா? அந்த மாதிரி ஏதாவது கிராஃப்ட் ஒர்க் பண்ண வைங்க. இந்த வீட்டு ஹெல்ப்பே இது பண்ணுங்க. அவங்கவுங்க வேலை அவங்க பண்ற மாதிரி வைங்க. ஃப்ரீ டைம் கொடுக்காதீங்க. ஃப்ரீ டைம் நீங்க எல்லாமே பண்ணிட்டு ஃப்ரீ டைம் கொடுத்தா அந்த சில்ட்ரன் வந்து போனா இல்ல டிவில அதுலதான் போய் உக்காரும். இல்ல வெளியில விளையாட விடுங்க, சைக்கிள் ஓட்ட விடுங்க, இல்லை கார்டனிங் பண்ண விடுங்க. நிறைய ஆக்டிவிட்டிஸ் இருக்கு. ஸ்கிப்பிங் பண்ணலாம், ரன்னிங் பண்ணலாம். 4 பேர்கிட்ட சொன்னா உங்களுக்கு சோஷியல் கம்யூனிகேஷனும் இம்ப்ரூவ் ஆகும், ஹெல்த்தும் நல்லா இருக்கும், கண்ணும் உங்களுக்கு வந்து பவர் ரொம்ப ஏறாம இருக்கும். ஸோ அவுட்டோர் ஆக்டிவிட்டி வந்து டெஃபினட்டா என்கரேஜ் பண்ணுங்க. ஜஸ்ட் ட்ரை பண்ணுங்க. அந்த சைல்டுக்கு ஏதோ ஒரு ஆக்டிவிட்டியில போடுங்க. அது சரியாயிடுச்சுன்னா அதில் கண்டினியூ பண்ணுங்க, இல்லைன்னா மாற்றி விடுங்க. ஸோ இந்த மொபைல்ல இருந்து வெளியில வர்றதுக்கு வந்து நீங்களும் நல்லா கோஆப்ரேட் பண்ணணும். உங்களை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு வந்து குழந்தைகளை வந்து மொபைலுக்கு அடிமையாக்குறது வந்து முதல்ல நிறுத்துங்க.